அவர் கட்சி நடத்தல, ஓட்டும் கேட்கல. ஆனாலும் அவர் நின்றார், வரலாற்றில் நிற்கிறார். தமிழக வரலாற்றில் பெரியாருடைய இடத்தை எந்த விமர்சனங்களும் பிடுங்க முடியாது. எழுதுகிறாங்க, பெரியார் பிசி மூவ்மெண்ட் நடத்தினார், பிற்படுத்தப்பட்டவருக்காக தான் அந்த கட்சி வச்சிருந்தார், தாழ்த்தப்பட்டவருக்காக கட்சி வரல. தலித்து தியாலஜிக்கல் செமினரின்னு மதுரையில் ஒன்று டிடிஎஸ் போய் பாருங்கள், ஆவணங்கள் நிறைய வச்சுருக்காங்க. கீழவன்மணி விஷயத்தில் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் எடுத்த நிலைப்பாடு என்ன, பெரியார் எடுத்த நிலைப்பாடு என்னன்னு ஆவணங்கள் இருக்குல்ல, அந்த அந்த நாட்களில் உள்ள செய்தித்தாள்களே வச்சுருக்காங்க, போய் பாருங்கள். அவர் எப்பவும் தெளிவாக இருந்தார். இல்லையா? சமகாலத்திலேயே காந்தியை விமர்சனம் பண்ணார், சமகாலத்திலேயே மார்க்சியவாதிகளை விமர்சனம் பண்ணார். அவருக்கு சாதி ஒழிப்பு ஒன்றிலிருந்து தான் எல்லா விஷயங்களும் தொடங்குகின்றன என்பது அவருடைய தீர்மானமான எண்ணம். அதைத்தான் அவர் பார்த்தார். அந்த வகையிலே பெரியாரிய சிந்தனைகள் தேசிய இனப்பிரச்சனைக்கு வழிகாட்டுகிற சிந்தனைகள். அதனால தான் அவர் துக்க நாள்னு சொன்னாருங்க. ஒன்று எல்லாரும் கத்துனாங்க, தேசபக்தி இல்லாத வெள்ளைக்காரனுடைய ஏஜென்ட். திரும்ப திரும்ப சொன்னான் பார்ப்பான், இவர் வெள்ளைக்காரனுடைய ஏஜென்ட். இன்னைக்கு என்ன, இத்தனை வருஷம் கழிச்சு, 60 ஆண்டுகள் கழிச்சு வந்த சுதந்திரம் துக்க சுதந்திரம் தான் அப்படின்னு இன்றைக்கி நம்ம ஒத்துக்கிறோம். இல்லை, இன்றைக்கி சாதாரணமாக ஒத்துக்கிறோம். அன்றைக்கி சொன்னாலே பாவம்னு. இப்போ அவர் தெளிவாக ஒரு ஆளாக தான் சொன்னார். இந்தியாவிலே அவர் ஒருத்தர் தான் சொன்னார், இந்த விடுதலை மக்களுக்கான விடுதலை இல்லை. அவர் என்ன சொன்னார், இன்னும் தெளிவாக சொன்னார், இது வடநாட்டு முதலாளிகளுக்கான விடுதலை. இன்றைக்கி நம்ம இந்த வேறு சொல்லல, கார்பரேட் நிறுவனங்கள். கார்பரேட் நிறுவனம் தமிழங்கையிலே இருக்குது. டாட்டா கையில், பிர்லா கையில், அம்பானி கையில், சிங்கானி கையில் தானே இருக்குது கார்பரேட் நிறுவனங்கள். எனவே அவர் மதவாத இதில் இருந்து சொல்லப்போனால் அவர் தீர்க்கதரிசி. அவர் வருவது உணர்ந்தவர். இப்படி தான் இது நடக்கும் என்று ஒரு வரலாற்றின் கணித ஆசிரியரை போல் அவர் கணக்கிட்டு